உருளைக்கிழங்கு கூட்டு பண்ண போகிறேன். அதுக்கு 150 கிராம் பீன்ஸ் சேர்த்துருக்கேன். 150 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன். 2 வரமிளகா வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதுக்கு தேவையான பொருளெல்லாம் வச்சுருக்கேன். இந்த கப்பால் 1 கப்பு கடலை மாவு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். எண்ணெய் விட்டுக்கலாம். குக்கர் உள்ள எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு 1 டீஸ்பூன் போடுறேன். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுறேன். 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை போடுறேன். நறுக்கி வச்ச வெங்காயம் அதையும் கொட்டுறேன். ரெண்டு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா. வெங்காயம் நல்லா சிவந்து வந்திருக்கு. இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதந்து வரணும். வந்துடுது நல்லா. ரெண்டுமே வெங்காயம் தக்காளியும் நல்லா சவுக்க வந்துட்டு. நறுக்கி வச்ச பீன்ஸு, நம்ம நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு, நல்லா கலரி விட்டுக்கலாம். கழுவி வச்சுருக்கியா கடலை பருப்பு, அதையும் கொட்டிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், வீட்டுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1.5 டீஸ்பூன், வெங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய டம்ளரை 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். போட்டிருக்கேன். 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்துடுது. குக்கரை இறக்க போகிறேன். அதில் இருக்கிற கூட்டை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்ற போகிறேன். நல்லா கொதித்து வந்தோடனே எண்ணெயெல்லாம் மேலே வரும். நம்ம பொரிச்சு வச்சுருக்கிறோம்ல அப்பளம், ஒரு 5 அப்பளம் 6 அப்பளம் இருந்தாலே போதும். அதை அதில் நுணுக்கி போட்டுக்கலாம். நுணுக்கி விட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். அது மட்டும் அடுப்பு சிம்மிலே தான் இருக்கணும், ஹையில் இருக்கக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அதை அதில் போட்டு விட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலரி விட்டுடலாம். ரெண்டாவதெல்லாம் தாளிக்கணும்னு கிடையாது, ஃபஸ்ட்டே தாளித்து விட்டுடலாம். ஈஸியாக முடிஞ்சிடும். ரெண்டாவது எடுத்துக்கிட்டு தாளிக்கலாம் வேண்டாம். ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் தாளித்து விட்டுடலாம். கூட்டு எப்படி இருக்குன்ட்டு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.